இதே ஸ்டாலின் கேட்கிறேன், கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போனீங்க, போய் சகோதரர்களுடன் கஞ்சியும் கொடுக்கிறீங்க, ஆனா ஒரு குடமுழுக்கு விழாவிற்கு வந்திருக்கிறீர்களா ஸ்டாலின்? 1000 கோயில்களுக்கு குடமுழுக்கு விழா நடத்துகிறோம் என்று சொல்கிறீர்களே, ஏன் ஒரு கோயிலின் குடமுழுக்கு விழாவிற்கு வர முடியாதா உங்களால்? ஆக துவேஷம். இன்னும் சொல்ல போனால், ஏன் நாங்கள் எந்த வேற்றுமையும் பார்க்கவில்லை என்று சொல்கிறீர்களே, ஏன் இந்த வாக்காளர்களின் 90% மக்கள் கொண்டாடும் தீபாவளிக்கு ஏன் வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள் ஸ்டாலின்? வருகிறது விநாயகர் சதுர்த்தி. உண்மையிலேயே ஸ்டாலின் வேற்றுமையை பார்க்காதவராக இருந்தால், மக்களிடம் வேற்றுமையை அவர் நிந்திப்பவராக, வேற்றுமையை உருவாக்குபவராக இருக்கிறார் என்பதற்கான குற்றச்சாட்டு. நீங்கள் மாற்று சக்தியை தவறாக நினைக்கவில்லை என்றால், இந்துக்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தவில்லை என்றால், விநாயகர் சதுர்த்தி வருகிறது ஸ்டாலின் அவர்களே, முதலில் இந்த சகோதரர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை சொல்லுங்கள். ஏனென்றால் நீங்களும் நாங்கள் ஓட்டு போட்டு நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். இதே இந்து மக்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற்றது. ஏன் இந்த பாராபட்சம்? விநாயகர் சதுர்த்தி விடுமுறை தினமாக மாறிவிடும். விடுமுறை தினம், விடுமுறை தினம் அல்ல, உங்கள் விதியை மாற்றும் தினமாக இந்த விநாயகர் சதுர்த்தி இருக்க போகிறது என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன். ஆக எல்லாவற்றையும் மாற்று சக்தியாக வைத்துக் கொண்டு இந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எல்லா விலையும் ஏறிச்சு. இன்னைக்கு இதே ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னால் ஒரு பதாகையை வச்சுட்டு என்ன சொன்னார் என்றால், மின்சார கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்கணும். இன்னைக்கு மின்சார கட்டணத்தை ஏற்றியது யார்? 2 மாசத்துக்கு ஒருவரை மின் கட்டணத்தை குறிப்பிட்டு அதற்கான பணத்தை வாங்குவதால் மக்கள் அதிகமாக செலவழிக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் மாதம் மாதம் கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொன்னீர்களே ஸ்டாலின், என்னாச்சு? சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் சொல்றீங்களே, சொன்னதையும் செய்யல, சொல்லாததையும் நீங்க செய்யல. ஆக செய்யாத ஸ்டாலின் 2026 நீடிக்கலாமா நீடிக்க கூடாது என்பதை இந்த மக்கள் முடிவெடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. இருமாப்போடு பேசுகிறார்கள். 40க்கு 40 என்ன செய்வீங்க? பாரதிய ஜனதா கட்சியின் பாராளுமன்ற வேட்பாளர்கள் அங்கே சென்றால், இதே வேளச்சேரி மக்கள், இந்த வேளச்சேரி எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? அந்த வேளச்சேரி ஏரி 220 ஏக்கர் கொண்டது வேளச்சேரி ஏரி. ஆனா இந்த வேளச்சேரி ஏரி எவ்வளவு சுருங்கி இருக்கு தெரியுமா? 60 ஏக்கர். யார் ஆக்கிரமிச்சது? யார் அதிக நாட்கள் ஆட்சியில் இருந்தது? ஆக வேளச்சேரி ஏரியை சுருக்கி சுருக்கி இருக்கு. அந்த பம்பிங் ஸ்டேஷன் வேளச்சேரிக்கு முழுவதுமா தண்ணி கொடுக்கணும். இந்த பகுதி மக்கள் ஏன் இப்படி சொல்றேன்? தொடர்ந்து இன்று நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலும் இன்றும் எனக்கு பொதுமக்கள் இந்தந்த பகுதியில் இந்தந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்று எனக்கு சொல்கிறார்கள். ஏனென்றால் நான் அடிக்கடி ஒரு கதை சொல்றது உண்டு. இதே மாதிரி ஒருத்தர் 2 பேர் கார்ல போய் கொண்டிருந்தாங்க. தம்பி, ஆட்டோ தம்பி எல்லாம் நிக்கிறீங்க, ரோடு மேடு பள்ளமா இருக்கும் இல்லையா? ரொம்ப பள்ளமா இருந்த உடனே கார் போக முடியாம நின்னாங்க. நின்னுட்டு கேட்டாங்க, யாரியா இந்த ரோட போட்டது? இந்த ஊரு எம்எல்ஏ யாரியா அப்படின்னு இந்த கார்ல இருந்து 2 பேர் நின்று இறங்கி பேசிட்டு இருக்காங்க. இந்த ஊர்க்காரங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? ஓடி வந்து அவர் அடிக்க வராங்க. கூட இருந்தவர் சொல்றாரு, சரியா தானங்க கேட்டாரு, இந்த ரோடு பாருங்க எவ்வளவு குண்டும் குழியுமா இருக்கு, இந்த ஊர் எம்எல்ஏ யாருன்னு அவர் சரியா தானங்க கேட்டாருன்னு உடனே அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, இந்த ஊர் எம்எல்ஏவே அவர் தாங்க இந்த ஊர் எம்எல்ஏவே. அவருக்கே அவர் தொகுதியில் என்ன தெரு இருக்குன்னு தெரியாது. தென் சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி தாம் தொகுதியில என்ன இருக்குன்னு தெரியாது. பாராளுமன்றத்தில் போய் ஒரு நாள் சிறப்பா பேசிட்டாங்க. இதற்கு முன்னாலே சொன்னேன், இன்னைக்கு வயநாடு உண்மையிலேயே மனதிற்கு
வேதனையாக இருக்கிறது. 3 நாள் கழித்து ராகுல் காந்தி போயிருக்கார். இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் அவர்கள் போவதற்கு முன்னால் நான் கேட்டேன், வயநாடுக்கு ராகுல் காந்தி ஏன் போகவில்லை என்று கேட்டேன். உடனே ட்விட்டர்ல நீ போக வேண்டியதானே. நான் ஏன் போகணும்? நான் போவேன், நிச்சயமா போவேன். கஜா புயல் வந்த போது 10 நாட்கள் பாஜக தொண்டர்களோடு அங்கே தங்கி அந்த மக்களுக்கு சேவை செய்தவர்கள் நாங்கள். இன்று கூட RSS சேவா பாரதி பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் சகதியில் இறங்கி பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். ராகுல் எவ்வளவு பெரிய பூட்ஸ் போட்டிருந்தார் பாத்தீங்களா? முட்டளவு, கொஞ்சம் சேர் பற்றக்கூடாதான், முட்டுக்கு மேல. அந்த மக்கள் சொல்லியிருக்க 3 நாள் கழிச்சு இவர் யார் வர சொன்னது? 40க்கும் மேற்பட்ட மத்திய அரசின் நிறுவனங்கள் அங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து உள்துறை அமைச்சரும் பிரதம அமைச்சரும் முதல்வரோடு தொடர்ந்து பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அங்கே உள்ள பொதுமக்கள், நீங்க ட்விட்டர்ல பார்த்திருப்பீங்க, இவங்க வந்ததுனால விஐபி வந்து விட்டார் என்பதற்காக எங்களுக்கு வர வேண்டிய சாப்பாடு வரல, ரெஸ்கியூ ஆபரேஷன் இல்ல, தாமதப்படுத்தப்பட்டது, செருப்ப தூக்குறதுக்கு ஒருத்தங்க. ஆக இப்படித்தான் அவர்கள் இருப்பார்கள். இன்னொன்றையும் சொல்கிறாங்க, ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல பேசுறது பார்த்தா ஏதோ இப்பதான் பிறந்து தலைவரானது மாதிரி பேசுறார். யூபிஏ யார் இருந்தா? இன்னைக்கு உரிமையை பற்றி பேசுகிறார்கள். இன்று சொல்கிறேன், பிரதம மந்திரியின் அலுவலகத்திற்கு பெருமை சேர்த்தவர் என்றால் அது மரியாதைக்குரிய நரேந்திர மோடி என்பதை தெளிவாக சொல்ல முடியும். நரேந்திர மோடி அவர்களுக்கு முன்னால் யார் இருந்தார்? சைலண்ட் மோட்லயே ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் இருந்தார். இன்னைக்கு மரியாதைக்குரிய ஆகஸ்ட் 15 வரப்போகிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன சொல்ல போகிறார் என்று உலகமே வியந்து எதிர்நோக்கி இருக்கிறது. முதலில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அவர் சொன்னது இந்த சுத்தமான இந்தியா வேண்டும் என்று, ஸ்வச் பாரத். அதில் மகாத்மா காந்தியின் வார்த்தைகளை அவர் எடுத்து சொல்லி இருந்தார். சுத்தமான இந்தியா வேண்டுமா, சுதந்திரமான இந்தியா வேண்டுமா என்றால் சுத்தமான இந்தியா தான் வேண்டும் என்று மகாத்மா காந்தி சொன்னார் என்று அது இன்று வரை உலக மக்களால் பேசப்படுகிறது. ஆனா மன்மோகன் சிங் ஆகஸ்ட் 15 என்ன ஸ்பீச் கொடுத்தாருன்னு யாருக்காவது தெரியுமா? யாரும் எதிர்பார்த்தாங்களா? அன்னைக்கு சூப்பர் பிரதமர் யாரு? சோனியா காந்தி அவர்கள். ஆக பிரதம அமைச்சரின் மாண்பை, அலுவலகத்தின் மாண்பையே நீங்கள் கெடுத்து வைத்திருந்தீர்கள். ஆனால் இன்று யாராலும் வெல்ல முடியாத தலைவனாக, 3வது முறை இந்த பாரத தேசத்தை வழிநடத்தும் தலைவனாக எங்களது அரும்பெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் வலம் வருகிறார்கள் என்றால் அவர் இந்த நாட்டு மக்களுக்கு செய்த நல்ல திட்டங்கள் என்பதைத்தான் என்னால் சொல்ல இயலும். மருத்துவர் என்ற முறையில் சொல்கிறேன், ஆயுஷ்மான் பாரத் தமிழகத்தில் பல பேர் பலன் பெற்றிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று மக்கள் மருந்தகம் என்று மருந்துகள், வெளியே ஒரு மருந்து 10 ரூபாய்க்கு கிடைத்தது என்றால் மக்கள் மருந்தகத்தில் 1 ரூபாய்க்கு கிடைக்கும். பென்ஷன் வாங்கும் ஒருவர் சொன்னார் என்னிடம், 5000 ரூபாய்க்கு மருந்து வாங்கும் நான் இன்று 500 ரூபாய்க்கு மருந்து வாங்குகிறேன் என்று. ஆக இந்த நாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள். இது எல்லாம் கொடுத்துட்டு இந்த முறை பட்ஜெட்டிலும் கொடுத்துவிட்டு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்கிறார், காங்கிரஸ் ஆட்சி செய்த பொழுது பட்ஜெட் 16 லட்சம் கோடி, ஆனால் இப்பொழுது நாம் தாக்கல் செய்திருக்கப்பட்டு 48 லட்சம் கோடி. எல்லாமே வளர்ச்சி திட்டங்கள். எல்லாவற்றுக்கும் சொல்றேன், டாக்ஸ் பே இன்னைக்கு 100 மடங்கு அதிகரித்து இருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியில 3 கோடிக்கு மேல அவங்களால டாக்ஸ் வாங்கவே முடியல. ஆனா சில தினங்களுக்கு முன்புதான் கடைசி நாள் வந்திருக்கிறது, 7.5 கோடி மக்கள் இந்த நாட்டில் முதலாக வரி கட்டி இருக்கிறார்கள். அப்ப இந்த நாடு ஒரு சிஸ்டத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. ஆக ஏன் இதை சொல்கிறேன் என்றால், பட்ஜெட்ல இன்னைக்கு அதிகமாக முத்ரா வங்கியில் கடன் வாங்கியவர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். ஆக முத்ரா வங்கியின் கடன் 10 லட்சத்திலிருந்து 20 லட்சத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்றால் தமிழக மக்கள் பலன் பெற மாட்டார்களா? தமிழக பெண்கள் பலன் பெற மாட்டார்களா? அதே போல கல்வி கடன் 10 லட்சம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்றால் தமிழக மாணவர்கள் பலன் பெற மாட்டார்களா?
இங்கே செல்போன் உதிரிப்பாகங்களுக்கான உற்பத்தி தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது என்றால் அதற்கான வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தமிழக மக்கள் பலன் பெற மாட்டார்களா? 3 லட்சம் கோடி பெண்களின் உயர்வுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறதே, அப்படி என்றால் தமிழக பெண்கள் பலன் பெற மாட்டார்களா? விவசாயிகளுக்கு 6000 கோடி கொடுப்பது மட்டுமல்ல, பாரம்பரிய எண்ணெய் வித்துக்களுக்கு அதை வரியை குறைத்திருக்கிறார்களே. இப்ப நல்லெண்ணெய் வீட்டுல கிடையாது, தேங்காய் வீட்டுல கிடையாது, எல்லாம் பாமாயில் தான். ஏனென்றால் இதற்கான உற்பத்தியும் கிடையாது, வரியும் அதிகம். ஆனால் அதை இந்த நாட்டு மக்களின் நலனை பாதுகாப்பதற்காக அத்தனை வரியும் குறைத்தது மட்டுமல்லாமல் அதன் உற்பத்தியை பெருக்குவதற்கு விவசாயிகளுக்கு ஊக்கம் கொடுக்கிறார்களே, அது தமிழகத்திற்கானது இல்லையா? நல்லெண்ணெய் தமிழகத்திற்கானது இல்லையா? ஆக எல்லாவற்றிலும் தமிழகத்தின் பங்கு இருக்கிறது. ஆனால் தமிழகத்தின் பங்கு இல்லை இல்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் விடுங்கள் ஸ்டாலின் அவர்களே. ஓகே, தமிழகத்தின் பங்கு இல்லை என்று சொன்னீர்கள், அப்புறம் ஏன் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகவில்லை? போய் எங்கள் பங்கை வாங்கி வந்திருக்க வேண்டியது தானே. அதுவே தவறுதானே. நீங்க இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளவில்லை, இன்னொரு மொழியும் புரியாது, சொல்றதுக்கு கூட டிஆர் பாலுவும் வரணும், அத போகாம இருந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றீங்க. அதுல பாவம் மோடி மேல ஒரு பழிய போட்டுட்டு நான் போறதா இருந்த நான் போகாமல் இருப்பதற்கு ஒரு காரணம். ஆக எது எப்படி இருந்தாலும் 2 வகைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒன்று, ஏன் பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் வர வேண்டும், ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் போக வேண்டும் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். இதே வேளச்சேரி இன்னும் எவ்வளவோ பிரச்சனைகளை இருக்கிறது. இந்த வேளச்சேரியில வீராங்கல் ஓடை, அந்த ஓடை ஆழப்படுத்தப்பட வேண்டும் என்று மக்களுக்கு அதிகமான நாட்கள் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் யாரும் இங்க பார்க்க மாட்டாங்க. செய்திருந்தால் மகிழ்ச்சி, செய்யவில்லை என்றால் செய்யுங்கள் என்று சொல்கிறேன். ஆக இன்று வேளச்சேரியில், இதே வேளச்சேரியில் சென்னை பிளட்ஸ் அப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும், போட் எடுத்து நீங்க வந்தோம். அதனால்தான் ஒரு பேங்க் மேனேஜர் ஒருத்தர் போய் லோன் கேட்டாராம், வேளச்சேரியில இருந்து உள்ளவர் தான். அவர் கேட்டாராம், என்ன காருக்கு லோன் வாங்க வந்திருக்காரான்னு கேட்டாராம். இல்லங்க, போட்டுக்கு லோன் வாங்க வந்திருக்கிறாருங்க. வேளச்சேரியில கார் வைக்கிறதுல வீட்டுல போட் வச்சாதாங்க பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கிறாரு போல இருக்கு. அதனால போட்டுக்கு லோன் கேட்கிறாரு. நம்ம மீனவர்கள் தவிர போட்டுக்கு லோன் யாரும் கொடுக்கறது இல்ல. இப்ப புது திட்டம் கொண்டு வர போருக்கு பேரு வேளச்சேரி. ஏன்னா வெள்ளக்காடாக இதை ஆக்கியது இன்றைய ஆட்சியாளர். ஆக எந்த விதத்திலும் இன்று நீங்கள் எல்லாம் கடுமையாக உழைத்து 2026 இந்த வேளச்சேரியை பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டையாக மாற்ற வேண்டும் என்று நான் உங்களிடம் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை தொண்டர்கள். ஆக இன்று அவர்களுக்கு நமது வளர்ச்சியை பார்த்து பயப்படுகிறார்கள். ஏன் பயப்படுகிறார்கள் என்றால், பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் உறுதியாக வளர்ந்தால், எந்தவித பின்புலமும் இல்லாமல், அவர்களுக்கு இருக்கின்ற பணபலமும் ஆள்பலமும் இல்லாமல் நிச்சயமாக 2வது இடத்திற்கு வர முடியும் என்பது மட்டுமல்ல, வேளச்சேரி போன்ற இடங்களில் 50,000 தாண்ட முடியும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் எந்த தியாகத்தையும் செய்வார். 2026 இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜார்ஜ் கோட்டையை அலங்கரிப்பார் என்ற சபதத்தை இன்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ கூட்டம் போட்டோம், பாராட்டு விழா நடத்தினோம், பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் போட்டோம் என்றால் போதாது. பல இடங்களில் 2வது இடத்தை வாங்கிவிட்டோம் என்று பெருமை சேர்த்தால் போதாது. இந்த மக்களின் பிரச்சனைகளை உறக்கச் சென்று கோட்டையில் சொல்ல வேண்டும் என்றால், எப்படி டெல்லி செங்கோட்டை நம் கையில் இருக்கிறதோ அதே போல ஜார்ஜ் கோட்டையும் பாரதிய ஜனதா கட்சி வசம் வர வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் உழைக்க வேண்டும். எத்தனை நாட்கள் தான் நாமும் சொல்லிக்கொண்டு மக்களுக்கு தெரிய வேண்டும். இவர்களைப் போல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்தால் எந்த அளவிற்கு மக்களுக்கு பலன் தருவார்கள் என்று மக்களுக்கு தெரிய வேண்டும். நம்மை போன்றவர்கள் வந்தால்தான் அவர்களுக்கான வேறுபாடு. எம்எல்ஏக்கள், இப்பொழுதுள்ள எம்எல்ஏக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இன்னைக்கு மோடி என்ன செஞ்சார் என்ன செஞ்சார் என்ன செஞ்சார்? இந்த கிளாம்பாக்கம் ஒரு பஸ் நிலையம், கிளாம்பாக்கம் தானே, ஒருத்தர் ஒரு கல்யாணத்துக்கு வந்தார். இதோட சொல்லிட்டு நிறைவு பண்ற நேரம் ஆயிடுச்சு.
ஒரு வீட்டுல சென்னையில கல்யாணம் நடக்குதுன்னு வந்தாரு. கல்யாணத்துக்கு வந்தவர் குழந்தை பிறந்தப்பறம் வீட்டுக்கு போய் சேர்ந்தாரு. அந்த வீட்டுக்கு உடனே எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க நீங்க கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னீங்க, இப்போ குழந்தைக்கு தான் வந்திருக்கீங்க, பேர் வைக்க தான் வந்திருக்கேன். இல்ல நான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வழியா வந்தேன், இப்பதான் என்னால வர முடிஞ்சது. ஒரு பஸ் நிலையத்தை ஒழுங்காக கட்ட முடியாத தமிழக அரசு இந்தியா முழுவதும் விமான நிலையங்கள், சென்னை விமான நிலையம் உலக தரத்திற்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. 60 விமான நிலையங்கள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட விமான நிலையத்தில் ஒரு கூரை இடிஞ்சு விழுந்தது. உடனே டேட்டா கூட பார்க்காம அதிகாரிகள் மோடி தான் திறந்தார், மோடிஜி தான் திறந்தார். அப்புறமா தான் தெரிந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். ஆக ஏதாவது ஒண்ணு இடிஞ்சு விழுந்ததுன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டதுதான். இப்ப நம்ம பாலம், கொள்ளிடம் பாலம் எங்கனே தெரியல, தேடுறாங்களாம். அதோட என்னோட இணையதளத்தில் பார்த்தேன், ஒரு டிவி நடிகை ஒரு கோயில் குளத்துல ஒரு படி, அது பக்கத்துல கணக்கு எழுதியிருக்காங்க. யார் இதை படிக்க போறாங்க கணக்கு எழுதுவாங்க போல இருக்கு. 60 லட்சம் அந்த 4 படி போடுறதுக்கு. அந்த அம்மா சொல்லுது, 60 லட்சம் இதுல வீடே கட்டிடுறாங்களே, 4 படி தானே போட்டிருக்காங்க, நான் வேற எங்கேயாவது படி இருக்கான்னு பார்த்தேன், வேற எங்கேயும் கிடைக்கல. அது புதுப்படியாலும் தெரியல. அதாவது திமுக அமைச்சர்கிட்ட ஒருத்தர் வேகமா ஓடி வந்தாராம், உங்க மேல விசாரணை கமிஷன் வருது, விசாரணை கமிஷன் வருது. விசாரணை கிடைக்கட்டும், கமிஷனை கொண்டு வர சொல்லு அப்படின்னு சொன்னாராம் திமுக. ஆக பாலம் கட்டுறவங்க எப்படி கட்டுவாங்கன்னா, துபாய் கதை ஒண்ணு இருக்கு. நாம அமைச்சர் துபாய்க்கு போனார். அந்த வீடு பயங்கரமா இருந்துதான், பேலஸ். இவர் பார்த்தார், நம்ம வீடு கூட இப்படி இல்லையே. உடனே அமைச்சர்கிட்ட கேட்டாரு, எப்படிங்க இவ்வளவு பெரிய வீடு கட்டினீங்க? உடனே வாங்க, இந்த ஜன்னல் வழியா பாருங்க, என்ன தெரியுது? ஒரு ஆறு தெரியுதா? ஆமா. ஆறு மேல ஒரு பாலம் தெரியுதா? ஆமா. இந்த பாலம் கட்டுறதுல ஒரு 10% கமிஷன் அடிச்சேன், அதனால இவ்வளவு பெரிய வீடு கட்டினேன். நம்ம அமைச்சர் சும்மா இருப்பாரா? வந்தார். வந்துட்டு அதை விட பெரிய வீடு கட்டினார். துபாய் அமைச்சர் இங்க வந்தார். வந்துட்டு சாப்பிட்டுட்டு, என்னங்க என் வீடோட இவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்கீங்க, எப்படிங்க கட்டினீங்க அப்படின்னு. இங்க வாங்க, அதே மாதிரி ஜன்னல் கிட்ட கூட்டிட்டு போனார். ஒரு ஆறு தெரியுதா? தெரியுது. மேல பாலம் தெரியுதா? தெரியலையே. நான் 100% கமிஷன் அடிச்சேன், அதனால இந்த பெரிய வீடு கட்டினேன். அப்படி கமிஷன் அடிச்சுதான் அந்த பாலம், ஆற்று பாலம் எங்கனே தெரியல. ஆக இன்றைய காலகட்டத்தில் நான் உங்களிடம் சொல்கிறேன், இன்று மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி அடைந்து வருகிறது. நீங்கள் அனைவருமே கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்கள் எல்லோரும் கடுமையாக உழைத்தார்கள். சாய் சத்யனாக இருக்கட்டும், அண்ணன் கராத்தே தியாகராஜன் அவர்களின் உழைப்பும் நான் சும்மா சொல்லக்கூடாது, ஒரு சகோதரராக உடன் இருந்து, சூர்யா போன்றவர்கள் இங்கே பிரபாரியாக இருந்து, மண்டல் தலைவர்கள் அத்தனை பேரும், கிளை தலைவர்கள் அத்தனை பேரும், அதுவும் இங்கே உங்களுக்கு பரிசு காத்திருக்கிறது, ஷீல்டு காத்திருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக 2026 சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், 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 தீரும். நான் ஒரு வாட்டி சொன்னா நீங்க 3 வாட்டி பேச சொல்லுவீங்கன்னா, இந்த ஒரு தொகுதி ஜெயிச்சா பல தொகுதிகள் ஜெயிக்கப்படும் என்பதை வேளச்சேரி எனக்கு அச்சாரமிட்டு காண்பித்திருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்லி, நிச்சயமாக இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல, உள்ளே இருந்து வரும் வார்த்தைகள். இப்படி உங்களோடு உழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆளுநர் பதவி எனக்கு பெரிதல்ல, பாரதிய ஜனதா கட்சியை ஆள வைப்பதுதான் எனக்கு பெரிது என்று உங்களை நோக்கி வந்திருக்கிறேன். நான் மாநில தலைவராக இருக்கும் பொழுது திருநெல்வேலியில் பேசிக் கொண்டிருந்தேன். இப்ப திடீரென்று போலீஸ்காரர்கள் எல்லாம் என்னை வந்து சூழ்ந்தார்கள். இப்ப நான் ஏன் என்று கேட்டேன். இல்ல, கமலாலயத்துக்கு ஒரு வெடிகுண்டு வந்திருக்கிறது, லெட்டர் பாம், உங்களுக்கும் கொலை மிரட்டல் இருக்கிறது, அதனால் உங்களை நாங்கள் சுற்றிக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அரியணை ஏற்றாமல் இந்த உயிர் போகாது என்று சொன்னேன்.
இது வெறும் வார்த்தைகள் அல்ல. ஏனென்றால் இன்று தமிழகம் இருக்கும் சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதற்கு கடுமையாக உழைப்போம், தாமரையை மலரச் செய்வோம். நன்றி, வணக்கம்.